அண்மை செய்தி. தாவேக அரசு அழைப்பு விடுத்துள்ள எம்பிகள் கூட்டத்தில் மாநிலங்களவை எம்பி எல்கே சுதீஷ் பங்கேற்க மாட்டார் என்று தற்போது தேமுதிக புறக்கணிப்பை முன்வைத்துள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக அரசு அழைப்பு விடுத்துள்ள எம்பிகள் கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக அரசு அழைப்பு விடுத்துள்ள எம்பிக்கள் கூட்டத்தில் மாநிலங்களவை எம்பி எல்கே சுதீஷ் பங்கேற்க மாட்டார் என்று தேமுதிக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் தலைமையில இன்றைய தினம் அனைத்து கட்சிகளுடைய நாடாளுமன்ற மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான அந்த கூட்டம் என்பது நடத்துவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்காக அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களுக்கும் அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தொடர்ச்சியாக இந்த தொகுதி மறுவரை தொடர்பான இந்த ஆலோசனை கூட்டத்துல தேமுதிக பங்கேற்காது என்பதாக தற்போது தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தேமுதிக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய எல்கே சுதீஷ் இந்த எம்பிக்களுடைய கூட்டத்துல பங்கேற்க மாட்டார் என்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக தொகுதி மறுவரை தொடர்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி எம்பிக்களுக்குமே முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துக்கு அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இதில் ஒரு சில கட்சிகளாக இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய விசிக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்கும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நிலையில எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்காது என்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில தேமுதிகவும் இந்த தொகுதி மறுவரை தொடர்பான அனைத்து கட்சிகளுடைய எம்பிக்கள் கூட்டத்துல பங்கேற்காது என்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைக்கால கூட்டத்தொடரிலேயே தொகுதி மறுவரை தொடர்பான அந்த பில்லினை சட்ட மசோதாவை தாக்கல் செய்வதற்காக மத்திய அரசு முயல்வதாக தெரிய வருகிறது. இதனால் தொடர்ச்சியாக காங்கிரசும் உள்ளிட்ட இந்த தொகுதி மறுவரைக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சிகள் ஒன்று திரண்டு அதற்காக அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில இந்த தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அனைத்து எம்பிக்களுக்கும் அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பை ஏற்று ஒரு சிலர் பங்கேற்பதாக கூறியிருந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளான திமுக, அதிமுக பங்கேற்காத ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில தற்போது தேமுதிகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காது என்பதாக தெரிவித்திருக்கிறது. ஜெயலானி, விவரங்களுக்கு நன்றி.